பல்வேறு ரகசியங்களை அந்த சின்ன பையன்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். அதே மாதிரி அந்த பையன் 15 நாள் இல்லை, ஒரு நாள் கூட அங்கே போய் தங்கலை அப்படிங்கிறது அந்த பையன் தரப்பில் மட்டும் இல்லை, ரிதன்யாவுடைய பெற்றோர் தரப்புலேயே இருந்த தகவலை நம்ம எடுத்து அப்படியே கொடுத்தோம். நம்ம 15 நாள் அவங்க இருந்தாங்களா இல்லை ஒரு நாள் கூட இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறது தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. சரி, இது 15 நாள் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறது யார்? 15 அப்படின்னு யார் சொல்ல முடியும்னா அந்த கவின்குமார் தரப்பில் தான் சொல்லணும். கவின்குமார் தரப்பில் அவங்க அப்பா, அம்மா, கவின்குமார் 3 பேருமே சிறையில் இருக்காங்க. இப்போ அதுக்கு பதிலாக யார் பேசலாம்? அவங்க தாத்தா மிகப்பெரிய அரசியல் புள்ளி, அவர் பேசலாம். அடுத்தது சரி, அவருக்கு பேசினா இது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னாக்க அவங்களுடைய வழக்குரைஞர்கள் பேசலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கவின்குமார் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களோ அல்லது மற்றவங்களோ அவங்க உறவுக்காரங்களோ யாருமே பேசுறதில்ல. மீடியாக்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்குது.